ஸோ சிவராத்திரி அப்படின்னா என்ன? அதை பத்தின விஷயங்கள் நீங்க சொல்லலாம். சிவராத்திரிக்கு வந்து பூமியினுடைய கடக்கோடு அப்படின்னு சொல்கிறது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சாற்றல் அதிகமாக இருக்கும், அதில் விஷயங்களும் கலந்து வரும்பாங்க. அதாவது ஆழகால விஷயம்னு சொல்லுவாங்க. ஆழகால விஷயம் வரும்போது சிவபெருமான குளத்துக்கு குறவழியை பிடிச்சதுனால குறவழியால் நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த விஷயம் இறங்குறதுனால வந்து நம்ம தூங்காமல் இருக்கணும், உணவு எடுக்காமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் சிவபெருமான் சந்தோஷமாக இருப்பார் மனைவியோட. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட பேச முடியாது. அதெல்லாம் நந்திக்கிட்ட போய் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு முந்தின நாள் வர திதியை சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமாவாசைக்கு முந்தின நாள் வர திதியை சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் முதல் நாள் ஆரம்பித்து பண்ணும்போது நம்ம உடலே மாற்றமே தேகமே மாறிடும். அப்போ எல்லாமே நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக தான் அந்த மாசியில் வர சிவராத்திரி மிக உயர்ந்த சிவராத்திரி. சிவராத்திரி நம்ம பேசும்போது வந்து இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. நிச்சயமாக அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். இது நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்ன, சுத்தபத்தமாக இருக்கணும், அன்றனால வந்து நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எதுவுமே தவறாக இருக்கக்கூடாது. அன்றைக்கி இரவு முழுவதும் பட்டினியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் ஒரு உணவாவது பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதை எடுத்துகிட்டு நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ண நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை அடைய முடியும். 10,000க்கும் மேற்பட்ட வந்து நம்ம கிட்ட பயிற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரபலங்கள் வந்து நம்ம கிட்ட பயிற்சி பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் எப்படி பிரபலமாக பயிற்சியில் வந்து பாபாஜி என்னுடைய யோகத்தை கற்றுக்கிட்டாரோ அதை அந்த கிரியா யோகத்தில் இருக்கிற அந்த அந்த பவர், அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் அது. நம்முடைய விஜய் பாடலாசிரியர் கூட நம்மகிட்ட வந்து சமீபத்தில் போன ஆண்டு வந்து சினிமா படம் எடுக்க பிடிக்கல, என் மனசு வந்து ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல சாமின்னு எனக்கு கால் பண்ணி கேட்டார். கிரியா வந்து எடுத்துக்கணும்னு சொன்னால் அது மாதிரி ஈரோட்டில் வந்து அவர் எடுத்துகிட்டு போனார். நான் யோகா அப்படிங்கிறேன், நீங்கள் யோகம் அப்படிங்கிறேன். யோகாவுக்கும் யோகமுக்கு என்ன வித்தியாசம்? அதான் யோகாங்கிறது உடம்பு கைகாலெல்லாம் வளைச்சி நம்ம ஆசன முறைகளோ பண்ணுறோம், அது வந்து யோகான்னு சொல்லுவோம். யோகங்கிறது என்னன்னா நம்ம காற்றை மட்டுமே பிடித்து கொண்டு நம்ம காற்று மூலியமாக உடலை வந்து சுத்தப்படுத்தி வெளியேற்றுறோம். சில காலங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. போய் சிவன் முன்னாடி உட்காந்து தியானத்தில் ஈடுபட்டுட்டு உணவு இல்லாமல் தூங்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு ஆடல் பாடல் ஒரு திருவிழா மாதிரியான ஒரு மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. அது என்ன காரணம்? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்களுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வந்தோடனே நம்ம பயிற்சி மட்டுமே கொடுத்தோம்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு போர் அடிக்கும், எங்களால் வந்து இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறோம். வர பிப்ரவரி 26 ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் நம்மளுடைய பிளாட்டினம் மகால் அப்படின்னு ஒரு பெரிய கால், அதுதான் இப்போ 3000 பேத்துக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பயிற்சி நம்ம கொடுக்கும். அப்போ கிரியா வந்து எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா நம்மளுடைய உடல் வலிமை ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் இழந்தமோ அதை திருப்பி எடுக்க முடியும். எனக்கு பயங்கர டிப்ரெஷனு, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் நல்லா வாழ முடியல, எனக்கு அடிக்கடி தேவையில்லா கெட்ட பிள்ளைங்களாம் போயிடுறேன், அவைகளுக்கு இந்த கிரியா மிகப்பெரிய உயர்ந்த கலை. நான் கொடுக்குற கிரியாவை பண்ணி உங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் கட்டின பணத்துக்கு திருப்பி தர நான் உத்தரவாதம் தரேன். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சாரதி. இன்னைக்கு இன்றைய நம்ம கூட கந்தூர் ஃபவுண்டேஷன் ஐயா கந்தூர் சுவாமிகள் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போவும் வந்து யோகா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். கைகால் வளைச்சு அப்படிங்கிற பண்ணுறது யோகா அப்படிங்கிற மாதிரி. இந்த கிரிய யோகா அப்படிங்கிறது என்னங்க ஐயா? ஓம் குருவே துணை, ஓம் திருச்செந்தூர் முருகன கரோகரா, ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம், நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதாவது கிரியா யோகம் என்பது நம்முடைய உடலை வந்து சுத்தப்படுத்துவது. எல்லா யோக கலையை விட கிரியா யோகம் உயர்ந்த கலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முத வந்து உடலை சுத்தமாக இருந்ததுனா தான் அடுத்து எந்த ஒரு பயிற்சியுமே உள்ளே கொண்டு போக முடியும். நம்ம எத்தனை தான் பயிற்சி கற்றுக்கிட்டாலும் பயிற்சியை வந்து உள்ள சக்தியை உள்ளே நிறுத்தத்துக்குன்னு ஒரு இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். அது இல்லாமல் என்ன தான் நம்ம பண்ணாலும் அது சுத்தமாகாது. அது மாதிரி கிரியாங்கிறது முதல்ல உடலுக்குள்ளே இருக்கிற அனைத்து விதமான கழிவுகளையும் வெளியேற்றி கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது தான் இந்த கிரியா. அதனால் இந்த கிரியாங்கிறது ஒரு பிராணக்காற்றை நமக்குள்ளே சக்தியை உள்வாங்கிக்கிறது தான் மிகப்பெரிய சக்தின்னு சொல்கிறது. அப்போ கிரியா வந்து எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா நம்மளுடைய உடல் வலிமை ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் இழந்தமோ அதை திருப்பி எடுக்க முடியும். நம்ம லைஃப்பில் வந்து படித்து பெரிய ஆளாக ஆகணும், நான் பெரிய வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி பெரிய ஆளாக ஆக முடியும், சாதிக்க முடியும். நான் ஐடி கம்பெனியில் இருக்கிறேன், எனக்கு பயங்கர டிப்ரெஷனு, நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் நல்லா வாழ முடியல, எனக்கு அடிக்கடி தேவையில்லா கெட்ட பிள்ளைங்களாம் போயிடுறேன், என்னால் என் மூமெண்ட்டே வெளியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவைகளுக்கு இந்த கிரியா மிகப்பெரிய உயர்ந்த கலை. அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கெட்ட பழக்கங்கள் இருக்குதோ அவங்கெல்லாம் அதுலேருந்து வெளியே வரலாம்.
இது ஒரு அற்புதமான கலைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி வீடு கட்டணும், நான் நினச்ச மாதிரி கார் வாங்கணும், நான் நினச்ச மாதிரி மனைவி கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். எல்லாத்துக்கும் அது இயல்பாக வர்றது தான். ஆசைப்படாமல் இருக்க முடியாது எதையுமே. ஆனால் ஆசைப்படுறோம், அது அளவோடு ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீ அளவை கடந்து ஆசைப்படலாம், ஆனால் அது நடக்கும். ஆனால் அதையே நீ நினைக்கக்கூடாது. அது நினைக்காத இருந்தால் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த கிரியாவில் வந்து மனமற்ற நிலையிலிருந்து நீ நினைக்கும் பொழுது அது நடக்கும். நீ சாதாரண நிலையில் இருக்கும்போது இது கிடைக்காது. அதனால் கிரியா என்பது மிக மிக ஒரு அற்புதமான கலைன்னு சொல்லலாம். இந்த கலையை நம்ம கற்றுக்கிட்ட பின்னால் நம்ம லைஃப் பயங்கர சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல வந்து நான் ஒன்று இப்போ நோட் பண்ணேன் என்னன்னா, நான் யோகா அப்படிங்கிறேன், நீங்கள் யோகம் அப்படிங்கிறேன். யோகாவுக்கும் யோகமுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லலாம்? அது நல்ல கேள்வி தான் நீங்கள் கேட்டது. அதான் யோகாங்கிறது உடம்பு கை காலெல்லாம் வளைச்சி நம்ம ஆசன முறை பண்ணுறோம். அதை வந்து யோகான்னு சொல்கிறோம். யோகங்கிறது என்னென்னா, நம்ம காற்றை மட்டுமே பிடித்து கொண்டு நம்ம காற்று மூலியமாக உடலை வந்து சுத்தப்படுத்தி வெளியேற்றுறோம். இதுதான் யோகங்கிறது. அப்போ நம்ம வந்து எனக்கு கை வயசாகிடுச்சிங்க, 60-70 வயசாகிடுச்சு அப்படிங்கும்போது அவங்கள போய் யோகா பண்ண சொன்னால் அவங்களால பண்ண முடியுமா? முடியாதுங்க. அப்போ வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் துன்பத்திலேயே நான் வாழ்ந்துட்டு போக முடியுமா? அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாது. அதனால் யோகா வந்து எல்லா வயசுலையும் எடுத்துக்கலாம். யோகா அப்படி கிடையாது. ஒரு 20-25 நம்ம எடுக்கலாம், இல்லை எடுக்க முடியாது. யோகா வந்து செய்ய முடியாது. ஆனால் யோகா செய்கிறிய வந்து ஒரு 25 வயசுக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு புதுசாக போய் செய்கிறதுக்கு உடம்பு வளையாது. அதுவே யோகங்கிறது அப்படி கிடையாது. எல்லா வயதிலும் எடுத்துக்கலாம், பேரானந்தமாக வாழலாம். இதுதான் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலுங்கிறது. இப்போ நம்ம இந்த கிரியா யோகத்தில் வந்து எத்தனை வயசுலேருந்து எடுத்துக்கலாம்? அந்த மாதிரி ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குதுங்க? நிச்சயமாக அது வந்து நல்ல கேள்வி. 12 வயசுக்கு மேலே யார் வேணால் எடுத்துக்கலாம். அந்த கிரியா பயிற்சியை வயதானவர்கள் எடுத்துக்கலாம். அவங்களுடைய உடம்பு உட்காந்து பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. நீங்கள் எங்கே அந்த யோகமாக கற்றுக்கிட்டீங்கன்னு நமக்காக சொல்லாங்க. எனக்கு வந்து நான் பயிற்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வாக்கில் வடநாடு போகிறேன். அங்கே போய் ஒரு சாமியார் அறிமுகமாகற அவர் மூலிமா எனக்கு சில பரிசீலனை பண்ணுறாரு. என்ன அதில் வந்து அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட இருக்குது உடம்புல அங்காடையாளங்களாம். அதெல்லாம் உனக்கு இந்த கலை வந்து ஒட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உனக்கு தான் இதை கொடுத்துக்கிறோம், 4 வருஷம் காத்திருந்துக்குதேன், அது நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கோடு போட சொல்கிறாரு. பிரச்சனை போட்டு பார்க்குற ஓலைச்சூடில் வந்து மயிலும் முருகரும் வராங்க. அதை பார்த்தோன்னே உனக்கு தான் இந்த கலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அது 48 நாள் பயிற்சி பண்ணணும்னு சொன்னார். சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்புறம் முதல் நாளே வந்து பயிற்சி பண்ண போகும்போது பசி எடுத்துச்சு. நான் இட்லி 2 சாப்பிட்றேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தம் கொடுத்து என்னை பயிற்சியில் உட்கார வச்சார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 48 நாள் உணவே இல்லாமல் பயிற்சி செஞ்சுட்டு தான் நான் வந்தேன். 48 நாள் உணவே? 48 நாள் எந்த உணவும் கிடையாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், வேறு எதுவுமே குடிக்க முடியாது. அதுக்கே பசி அடங்கிடும், எந்த பிரச்சனையும் இருக்குது. அந்த மாதிரி தான் வச்சுருந்தார். 48 நாள் தீர்த்தம் கொடுத்து அந்த பசியை தூண்டி விட்டார். அது மாதிரி இந்த யோகத்தில் எல்லா விதமான சக்தி உண்டு. நம்ம கூடு விட்டு கூடு பாய முடியும். இந்த அதாவது நீங்கள் சாமியாரை போகலாமா அப்படின்னு கேட்க, இது அவங்க தான் எடுக்கணுமா அப்படி கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தி அதோடு நின்றுக்கலாம். இல்லை நான் முத்தி அடைய வேணும், பெரிய நாணத்தை அடைய வேணும், எனக்கு நாணம் வந்து ஊறணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கலையினுடைய இது. எல்லாருமே ஒரு நாணத்தில் தான் இருக்கிறோம். அந்த நாணத்தை அதிகப்படுத்தி மிகப்பெரிய ஆற்றலோடு விளங்குறதுக்கு இந்த பயிற்சி நம்ம எடுக்கிறோம். அதனால் யார் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம டீப்பாக போகலையே வேணும்னா விருப்பப்பட்டு நம்ம பயிற்சி தொடர்ந்து பண்ணப்படும், டீப்பாக போகலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்க வடநாடுக்கு போகும்போது நான் இந்த விஷயத்தை வந்து இந்த யோகம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? நிச்சயமாக நான் பண்ணேன். நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆங்கில பள்ளி வச்சு நடத்தினேன். அதில் வந்து ஒரு 1.25 கோடி ரூபா கடன் பட்டு போயிட்டேன். அந்த வேலை தான் இங்கேருந்து நான் அங்கே போனேன். அப்படி போயிருக்கும்போது தான் திருச்செந்தூர்லேருந்து எனக்கு ஒரு சாமியார் கூப்பிட்டு போனார். அவர் மூலிமா வந்து காசியில் போய் இருந்து காசிலேருந்து மீண்டும் வந்து அமர்நாத் போய் இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த பயிற்சி கிடைச்சிது. அதுக்கு போயிட்டு வந்தோம்னா நான் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணேன். அது நான் பயிற்சி பண்ணுறதுக்கும் அந்த வியாபாரம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக நான் அதிலேருந்து கடல்லேருந்து விடுபட்டேன். குடும்பத்தை நீங்கள் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறோம். நான் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலை, என்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான பயிற்சி எடுத்தாலும் நீங்கள் நல்லா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆயிரக்கணக்கான பேர் பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேரை பயிற்சிட்டு இருப்பீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-15,000 பேர் எடுத்திருப்பாங்க. அது எவ்வளோ கணக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஈவெண்ட் இது சிவராத்திரி. ஒவ்வொரு சிவராத்திரிக்கு 1000-1500 பேர் உட்காடுறாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 1000 பேர், போன வருஷம் 1500 பேர், இந்த வருஷம் வந்து 3000 கணக்கு போட்டுக்கிறோம். எவ்வளோ வருதுன்னு தெரில. ஓகே. அதனால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதிகப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் மாதம் எல்லா இடத்துலையும் நடத்துகிறோம். இப்போ சொன்னீங்க கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வந்து நம்மகிட்ட பயிற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு பிரபலங்கள் வந்து நம்மக்கிட்ட பயிற்சி பெற்றிருக்காங்க ஐயா? நிச்சயமாக. நம்ம ரஜினிகாந்த் எப்படி பிரபலமாக பயிற்சியில் வந்து பாபாஜி என்னுடைய யோகத்தை கற்றுக்கிட்டாரோ, அது மாதிரி நம்முடைய விஜய் பாடலாசிரியர் கூட நம்மக்கிட்ட வந்து சமீபத்தில் போன ஆண்டு
அவர் என்ன செஞ்சார்னா, எனக்கு வந்து சினிமா படம் எடுக்க பிடிக்கல, என் மனசு வந்து ஒரு மாதிரி இருக்குது, உடல் நலத்தில் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல சாமின்னு எனக்கு கால் பண்ணி கேட்டார். நீ கிரியா வந்து எடுத்துக்கன்னு சொன்னால், அது மாதிரி ஈரோட்டில் வந்து அவர் எடுத்துகிட்டு போனார். எடுத்த பின்னால் இன்றைக்கி மீண்டும் படம்லாம் பாடல் எழுதுகிறாரு. இப்போ இந்தியா 2 படத்தில் பாடல் எழுதி டெவலப் ஆகிட்டார். இப்போ மீண்டும் படமெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அதனால் பிரபலங்களை நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ இந்த கிரியா யோகா பயிற்சி அப்படிங்கிறது எங்கே தரீங்க, எப்போ தரீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லாமல். இப்போ அதாவது பார்த்திங்கன்னா, இந்த கிரியா பயிற்சி ஈரோடு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், பாண்டிச்சேரி இதெல்லாம் நாங்கள் நடத்திட்டு வரோம். மாதத்தில் ஒரு நாள் நடத்துகிறோம். எங்களுக்கு வந்து மாதத்தில் 2 நாள் வேலை. ஒரு நாள் வந்து மதுரை நடத்துகிறோம், அடுத்த ஒரு வாரம் வந்து இதில் நடத்துவோம், கோயம்புத்தூர் நடத்துவோம். இந்த மாதிரி இதாக நடத்துவோம். இப்படி நடத்தல வந்து இப்போ வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது. சென்னையில் நுங்கம்பாக்கம் ரெட்டம் கேட்டு ஆசனவா சோஷியல் சர்வீஸ் சென்டரில் காலைல 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள் பேச்சு தான் நான் கொடுக்குறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வர பிப்ரவரி 26ஆம் தேதி ஈரோட்டில் நம்ம ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் பெருமாள் மலை அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் நம்மளுடைய பிளாட்டினம் ஹால் அப்படின்னு ஒரு பெரிய ஹாலு, அதில் தான் இப்போ 3000 பேத்துக்கு மகா சிவராத்திரி அன்றைக்கி இந்த பயிற்சியை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து யோகா அப்படிங்கும்போது அதுக்கான விதிமுறைகள் வந்து சிலது இருக்கு இல்லையா? நம்ம இந்த கிரிய யோகாவில் வந்து ஏதாவது ஒரு விதிமுறைகளோ இல்லை எந்த மாதிரி பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு எந்த ஒரு பின்பற்றும் தேவையில்லை. நீங்கள் வந்து யோகத்தை வந்து முறையே பயிற்சி மட்டும் டெய்லி 1 மணி நேரம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாற்றம் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எதெல்லாம் கெட்ட பழக்கமாக இருக்குதோ அதெல்லாம் விட்டு நீங்களே வெளியே வந்துடுவீங்க. அதுக்கு எதுவும் நீங்கள் கட்டுமானம்லாம் தேவையில்லை, கிரியாவாக அந்த வேலையை செய்யும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்ம யோகாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் இல்லைன்னா வந்து மாலை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த கிரிய யோகா சொன்னோமோ 1 மாதத்துக்கு 1 டைம் இல்லை 2 டைம் கிளாஸ் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி ஒரு பயனுள்ளதாக இருக்கும்? இல்லை, அவங்க ஒரு நாள் வந்து கற்றுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே அவங்களே செஞ்சுக்கிறது தான். இது ஒரு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 டெக்னிக்கில் முடிஞ்சிடும் பயிற்சி. சிம்பிளான டெக்னிக்கில் ஒரு 6 டெக்னிக்கில் பயிற்சி முடிஞ்சிடும். இந்த பயிற்சி வந்து வீட்டில் அவங்க போய் தொடர்ந்து செய்ய அவங்களுக்கு மாற்றங்கள் நடக்குது. அவையில கண்ணு சொல்லுவாங்க, எனக்கு அது நடந்துச்சு குறிச்சி, எனக்கு இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கை இப்படி சந்தோஷமாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எனக்கு வந்து பண்ணி ஒன்றும் வித்தியாசமே தெரில அப்படிம்பாங்க. அப்போ அது காரணம்னா அதனுடைய உணர்தல் சரியில்லை அப்படிங்கிறலாம். அதையும் நாங்கள் வந்து கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு தகவல் கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் போடுறோம். அது மூலிமா அவங்க வரும்போது 1 வாரம் 2 வாரத்தில் அவங்களுக்கு கிளியர் ஆகிடுறாங்க. ஆக மொத்தம் இந்த பயிற்சியில் எல்லாருமே முச்சடையக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அப்போ இதுக்குமே வந்து உணவு முறை அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதாங்க ஐயா? உணவு முறை சைவத்திலேயே இருந்தால் நல்லது. சைவம்லாம் நான் அசைவம் தான் சாப்பிடுவோம்னு சாப்பிட ஒன்றும் தப்பு இல்லை. பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்கினோம்னா குறிப்பிட்ட நாளில் அவங்க அசைவத்தை வந்து விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சிவராத்திரி அன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஒரு விழா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பொதுவாகவே வந்து சிவன் தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு நம்ம சிவனடிகள் எல்லாருமே சொல்லிட்டுருக்கோம். அதே மாதிரி அந்த மாத மகா சிவராத்திரி அப்படி வந்து பிரம்மாண்டமாக வந்து எல்லா உலகம் முழுக்க இருக்கவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ சிவராத்திரி அப்படின்னா என்ன, அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் சொல்லாமே. அதாவது சிவராத்திரிக்கு வந்து பூமியினுடைய கடக்கோடு அப்படின்னு சொல்கிறது. அதாவது பிரபஞ்சத்துடைய கடக்கோடுக்கு போகும்போது அதிக ஆற்றலோடு அதிக வெளிச்சத்தோடு அன்றைக்கி இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கும், அதில் விஷயங்களும் கலந்து வரும்பாங்க. அதாவது ஆழகால விஷயம்னு சொல்லுவாங்க. ஆழகால விஷயம் வரும்போது சிவபெருமான குளத்துக்கு குறவழியை பிடிச்சதுனால குறவழியால் நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த விஷயம் இறங்குற நாளில் வந்து நம்ம தூங்காமல் இருக்கணும், உணவு எடுக்காமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் சிவபெருமான் சந்தோஷமாக இருப்பார் மனைவியோட. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட பேச முடியாதான், அதெல்லாம் நந்திக்கிட்ட போய் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சிவராத்திரின்னு சொல்லிட்டாவே இது வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு முந்தின நாள் வர திதியை சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமாவாசைக்கு முந்தின நாள் வர திதியை சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு திதி தான் வந்து இதை சொல்லக்கூடியது. அப்போ அந்த 12 மாதத்தில் ஒவ்வொரு மாத காலப்போக்கிலையும் பார்த்திங்கன்னா குளிர்காலம், வெயில் காலம், தட்பவெப்ப நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரி 3 விதமாக நமக்கு காலங்கள் மாறி வருது. அப்படி பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தில் வர மாதத்தில் மட்டும் மரந்தளையிற மாதம்னு சொல்லுவாங்க. தை மாதத்தில் தலை குட்டுற மாதம், மாசி மாதம் மரந்தளையிற மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் எப்படி தளையுதோ அந்த மாதிரி அந்த அன்றைய நாள் முதல் நாள் ஆரம்பித்து பண்ணும்போது நம்ம உடலே மாற்றமே தேகமே மாறிடும். அப்போ எல்லாமே நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக தான் அந்த மாசியில் வர சிவராத்திரி மிக உயர்ந்த சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இப்போது சில காலங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. போய் சிவன் முன்னாடி உட்காந்து தியானத்தில் ஈடுபட்டுட்டு உணவு இல்லாமல் தூங்காமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு ஆடல் பாடல் ஒரு திருவிழா மாதிரியான ஒரு மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கே, அது என்ன காரணம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்களுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வந்தோடனே நம்ம பயிற்சி மட்டுமே கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு போர் அடிக்கும், எங்களால் வந்து இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்து காலையில் வந்து கணபதி ஹோமம், 16 லட்சுமிக்கு ஹோமம், மகாமேரு ஹோமம், நமச்சிவாய சிவபெருமானுக்கு ஹோமம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகளும் பண்ணுவோம். அடுத்து பரதநாட்டிய கிளாஸ் நடக்கும். பரதநாட்டிய கிளாஸ் வந்து இந்த கிரியாயத்தில் யாரெல்லாம் பயிற்சி பெற்றார்களோ அவங்களுக்கு என்னென்ன பலன் நடந்துச்சு, கேன்சர் நோய் குணமானது, எய்ட்ஸ் நோய் குணமானது, டிபி குணமானது, இல்லை எனக்கு வந்து தொழிலில் பெரிய தொழில் செல்வாக்கு அன்றைக்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் பேசி முடித்த உடனே அடுத்து இந்த சிவராத்திரியில் வந்து 16 விதமான கர்மா எப்படி நிவர்த்தி பண்ணுறது, ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து அந்த கர்மாவெல்லாம் நீக்கி 5 விதமான உணர்வுத்தன்மை இருக்குது. அந்த உணர்வுத்தன்மை இல்லாமல் நீக்கி அதுக்கு பின்னால் தான் கிரியாவில் உட்கார வச்சு 3:20 to 4:20 அந்த டைமில் வந்து உட்கார வச்சு பயிற்சி கொடுப்போம். அதுக்குள்ளே வந்து நம்மளுடைய சினிமா பாடகர்கள்லாம் வச்சு நம்ம பாட வைக்க போகிறோம் இந்த வருஷம். அதில் பாடல் கச்சேரி, சிவபெருமானை பற்றி பாடுறது பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்குது. இடையில அப்பப்போ சாங் கொடுத்து நம்ம கொண்டு போவோம். இப்போ அந்த 3:20 to 4:20 தான் அந்த கிரியா பண்ண வைப்போம். அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா கிரியாவை பண்ணி முடித்து வெளியே வரும்போது நான் தீட்சை வழங்குவேன். தீட்சை வழங்கின பின்னால் அவங்கள கேட்டோம்னா எனக்கு இப்போ எதுவுமே தோணலை, நான் வெறுமனமாக இருக்கிறேன், இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க குருஜின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை அங்கே சக்தியை வந்து நான் கொடுத்துருவேன். அந்த பயிற்சி எடுத்த பின்னால் அவங்க வாழ்க்கையே மாறிடும். அந்த மரம் எப்படி தலையுதோ அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தலைய ஆரம்பிச்சு. அதான் இப்போது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து வேற ஒரு இடங்களில் சிவராத்திரி நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களோட சிவராத்திரி அப்படின்றது எப்படி இருக்க போகுது, மக்கள்லாம் எப்படி வருவாங்க? அதாவது எல்லாரும் சிவராத்திரிங்கிறத கொண்டாடுறது வேற. இப்போ நான் கொண்டாடுற சிவராத்திரி வந்து நடராஜருக்கு அபிஷேக ஆராதனையும் அன்றைய நாள் வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அதை வந்து வெளியீடு பண்ணுறேன். 158 நாட்டில் தமிழ், இங்கிலீஷ் 2லையுமே கொடுக்குறேன், வெளியீடு பண்ணியிருக்கிறேன். அது சிவராத்திரிக்கு வெளியீடு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் 21 நாளைக்கு தூங்காமல் உணவு எடுக்காமல் நான் 21 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு அந்த சக்தியை முழு சக்தி கொண்டு வந்து அன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். உங்களுடைய பங்களிப்பு அதான் என்னுடைய பங்களிப்பாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் அந்த சக்தி கிடச்சி மிக ஆற்றலோடு வந்து அவங்க வாழ்க்கை திருப்பமாகும். இப்போ நம்ம கிரியோகா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க 10,000 பேர்கிட்ட நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது வர முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் 27ஆம் தேதி சென்னையில் நடக்குது, சில பேர் அங்கேயுமே வர முடியாமல் இருக்குல்ல, இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா? எப்படி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9ஆம் தேதி சென்னையில் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே பெருமாள் மலைக்கு பக்கத்தில் பிளாட்டினம் மஹாலில் நடக்குது சிவராத்திரி. அதாவது 25ஆம் தேதி காலையில் அங்கே இருக்கணும் 5 மணிக்கு. அதான் 27ஆம் தேதி காலையில் நம்ம வெளியே போயிடலாம். 26ஆம் தேதி 5 மணிக்கு விடிய காலம் வந்துடணும். இல்லை 25ஆம் தேதி நைட்டை கூட வந்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்தையும் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டோட வச்சுக்கிறோம். உணவு கிணவு எல்லா சௌகரியம் அங்கேயே இருக்கும். 26ஆம் தேதி முடிச்சுட்டு 27ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு முடிஞ்சிடும். கிளம்பிக்கலாம், சொந்த ஊருக்கு கிளம்பிக்கலாம். இப்போ அதுபோக வெளிநாட்டவருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக பயிற்சி கொடுக்க போகிறோம். வெளிநாட்டுமே வராங்க இல்லைங்க? இல்லை வராங்க. அது போக நம்ம வர முடியாதவர்களுக்கு நேரடியாக ஆன்லைன் மூலமாக கொடுக்குறோம். கூகுள் மீட் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி அது மூலமாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற பயிற்சி பார்த்திங்கன்னா இன்னும் சக்தி அதிகமாக கூடுதலாக கொடுக்குறோம். அதனால் உணர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை அடைகிறாங்க. அதனால் வெளிநாட்டிலையும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 1000-1500 மேலே எடுத்துக்கிறாங்க அந்த பயிற்சியை. மிகப்பெரிய மாற்றத்துக்கு போயிட்டுருக்கு. அது எப்படின்னா ஒரே ஜூமாலாம் கொண்டு வர மாட்டோம். உங்களுக்கு எப்போ வேலை இல்லை ஃப்ரீயாக இருக்கிறீங்க, எங்களுக்கு எப்போ வேலை இல்லை, அந்த மாதிரி ஒரு காமனாக பார்த்துட்டு உங்களுக்கும் வேலை கிடாத மாதிரி எங்களுக்கு வேலை கிடாத மாதிரி அந்த நாளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் தான் நானும் அவங்களுக்கு தான் சந்திக்க முடிய வேறு யாரும் கிடையாது. அந்த மாதிரி தான் வச்சு தனிப்பட்ட முறையாக இந்த கிளாஸ் கொடுக்குறோம். மிகப்பெரிய மாற்றத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த கிரியோகா அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே புதுசாக இருக்குங்கய்யா. அதே மாதிரி மக்களோட வரவேற்பு அப்படிங்கிறது இதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாமே? அதாவது ஒரு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பயிற்சி நான் கொடுக்குறேன், அதை கற்றுக்கிட்டு டெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அதாவது ஒரு நிலையை அடைஞ்சால் தானே உண்மைன்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்கோங்க. அதனால் நான் வேணால் ஒரு பயிற்சி கொடுக்குறேன், வீட்டிலேருந்து செஞ்சு பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னு நீங்கள் அடுத்து வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி சென்னையில் நடக்குது, அதில் அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு சென்னையிலே முடியாது அப்படிங்கிறது சிவராத்திரிக்கு நேரடியாக அங்கே வரலாம். இல்லை என்னால் சிவராத்திரிக்கு வர முடியாது 26ஆம் தேதி நான் சென்னையில் அட்டன் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். ஒரு வாய்ப்பு தான். ஓகே. இப்போ சிவராத்திரி நம்ம பேசும்போது வந்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். இல்லை நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்ன, சுத்தபத்தமாக இருக்கணும், அன்றனால வந்து நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கணும், கெட்ட பழக்கத்தை நினைக்கக்கூடாது, தப்பான விஷயத்தை எதுவும் பண்ணக்கூடாது, தவறுதலான ஒரு காரியத்தில் வந்து ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எதுவுமே தவறாக இருக்கக்கூடாது. அன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு சைவத்தில் இருக்கணும், அது உணவு பற்றாக்குறையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பட்னியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவு முழுவதும் பட்னியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் ஒரு உணவாவது பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதை எடுத்துகிட்டு நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ண
நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தை அடைய முடியும். ஐயா, இந்த 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 யோகம் அப்படிங்கிறது வந்து சயின்ஸா இல்லை ஆன்மீகமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்கும் எழுப்புது. அதை பற்றி நீங்கள் சொல்லாமே. அதாவது இது வந்து இறைவனும் விஞ்ஞானம், விண்ணில் இருக்கிற ஞானத்தை அடையிறது தான் விஞ்ஞானம்னு சொன்னாங்க, இது சயின்ஸுன்னு சொன்னாங்க. இது ஞானம் அப்படிங்கிறது வந்து இயற்கையோடு சேர்ந்தது. இந்த ரெண்டும் ஒன்றா கலந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது கடவுளும் விஞ்ஞானமும் ஒன்றாக கலந்தது, அப்படி தான் சொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சயின்ஸு, இது மிகப்பெரிய ஒரு மெக்கானிசம். நம்ம உடல் சாதாரண உடல் கிடையாது. இந்த உடலில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மெக்கானிக்ஸ் இருக்குது. அது தானாக இயங்குது. அந்த இயங்கிறதுல வந்து சொல்கிறது தானாக இயங்குறதுனால அதுக்கு விதின்னு பேர் வச்சுக்கிறோம். அந்த விதியை மாற்றுறதுக்கு தான் சொன்னாங்க, விதியை மதியால் மாற்றலாம்னு சொன்னாங்க. அப்போ விதியை மதியால் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரியா மூலிமா ஒரு டெக்னாலஜி நம்ம மாற்றிக்க முடியும். அப்போ மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே பாசிட்டிவான வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் பெரிய ஒரு மேஜிக்கு, சாதாரண மேஜிக்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஆன்மீகம், இறைசக்தி உணர்ந்து இறைவனோடு இணைகிறது. அப்படி இணையறதில்ல இது ஆராய்ச்சி மூலமாக சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இது சமீபமாக நான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கிறேன், ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது என்னுடைய உடல் இருந்து 1 மணி நேரம் என்னுடைய மூச்சு காற்று இல்லாமல் கூடு விட்டு கூடு வாஞ்சி நான் பாபாஜி கோயில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து 1 மணி நேரம் கழித்து இந்த உடலுக்கு வந்துருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு மூச்சு கிடையாது, இதய துடிப்பு கிடையாது, எதுவுமே எல்லாம் பிளாங்காக இருந்து மீண்டும் வந்து உயிர் வந்து நான் வெளியே வந்துக்கிறேன். அது எல்லாமே வந்து சிவராத்திரி வெளியிடப்பட போகிறேன். ஓகேங்க. இந்த 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 கிரியா யோகம்ல வந்து எவ்வளோ யோகா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். இதில் வந்து 112 வகையான கலை இருக்குது. அதில் நம்ம கொடுக்குறது வந்து மொத்தம் ஒரு 9 கலை கொடுக்க போகிறோம். ஓகே, இதில் முதல் நிலை 2ஆம் நிலை 2 பிரிவாக கொடுக்குறோம். அதில் வந்து ஒவ்வொரு கலையும் வந்து முதல்ல எடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதம் கழித்து 2வது கலையை செஞ்சால் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம நேயர்களுக்காக ஏதாவது பயிற்சி சொல்லி கொடுக்கலாமே? கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து மகாமந்திரம்னு பேர். 2 கையும் சிறுமுத்திரை பிடிச்சிக்கலாம், நேராக உட்காந்திக்கலாம். இடது கால் மேலே வலது கால் போட்டுக்கலாம் சேரில் உட்காந்தா, இல்லை கீழே உட்காந்து சாதாரண ஆசனம் இடது கால் மேலே வலது கால் போட்டு இடது மூக்கில் காத்திருத்து அடக்கி வலது மூக்கில் விடணும். விடும்போது வாயை மூடிட்டு மான்னு சொல்லணும். அந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் காலையில் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் பண்ணாவே மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அப்படி பார்த்த பின்னால் நீங்கள் வந்து இந்த பயிற்சி கற்றுக்கலாம். சரிங்களா? நான் வேணால் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக. இந்த மாதிரி செஞ்சுட்டு 2 கையை தேய்ச்சி கண்ணை தொடச்சிட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு பூமி தொட்டு வணங்கிட்டு நம்ம இந்த பயிற்சி முடிச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகிற ஃபீல் நான் பண்ணல, பட் எனக்கே வந்து அந்த ஒரு ஃபீல் தெரியும். ஒரு 10 நிமிஷம் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற பய குணம் போயிடும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும், நல்ல நிம்மதியாக இருக்கும், மனசு டிப்ரெஷன் இருக்கும், நம்ம நினைக்கிறது ஈஸியாக நடக்கும். இந்த ஒரு பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னா அடுத்த பயிற்சி எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிக்க முடியும். அதெல்லாம் கட்டாயமாக இந்த கலை வாழ்க்கையில் கிடைக்கிறது ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் பண்ணியிருந்தால் தான் நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக. அதனால் எல்லோரும் பண்ணி இந்த பலனை பாருங்கள். இதை பண்ணி நான் கொடுக்குற கிரியாவை பண்ணி உங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் கட்டின பணத்துக்கு திருப்பி தர நான் உத்தரவாதம் தரேன். இது வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா என்னுடைய கலை மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. இது வரைக்கும் நான் கொடுத்துல நிறையா பேர் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மங்களகராகவும் வாழ்கிறாங்க. நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்கய்யா. கிரிய யோகா பற்றி, கிரிய யோகம்னா என்ன, யோகானா என்ன, உணவு முறை, சிவராத்திரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. February 26, 27 ஐயாவோட நிகழ்ச்சி வந்து ஈரோட்டில் நடக்க போகுது. மறக்காமல் எல்லாருமே அங்கே கலந்துக்கோங்க. எங்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி.